ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் தேர் ஃபார் prayer ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Their kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy chapter 30 verse 1 to 20. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1-20ஆம் வசனம் வரை. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியமெல்லாம் உன்மேலே வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தராலே துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, And it shall come to the pass when all these things are come upon thee, the blessing and the curse which I have set before thee, and thou shalt call them to the maid among all the nations which serve the Lord and thy God hath driven thee. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாள். And shalt return into the Lord and thy God, and shalt obey this voice according to all that this commandment thee this day, thou and thy children, with all thine heart and with all their soul. வசனம் 3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்து எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். That then the Lord thy God will return their captivity and have the compassion upon thee, and I will return and gather thee from all the nations whither the Lord and thy God hath scattered thee. சொன்னால், உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்தி இட்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார். உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, If any of them be driven out unto the outmost part of the heaven, for then will the Lord and thy God gather thee, and from thence will he fetch thee. வசனம் 5. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் இதிலே உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். And the Lord thy God I will bringing thee into the land which thy fathers possessed, and thou shalt possess it, and he will do thee God and multiply thee above thy fathers. வசனம் 6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி சொல்கிறாரா. இதுதான் இப்போ இந்த காலகட்டத்துக்கு பண்ணணும். இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, And the Lord and the God I will circumcise thine heart, and the heart of thy seed to love the Lord thy God with all thine heart, and with all the soul, that thou mayest live.
வசனமேலு, இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். And the Lord and thy God I will put all this curse upon thine enemies, and them that hate thee, which persecuted thee. வசனமெட்டு, நீயே மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். And thou shalt return and obey the voice of the Lord, and do all these commandments which I command thee this day. வசனம் 9, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனிகளிலும் உன் மிருகஜீவன்களின் பலன்களிலும் உன் நிலத்தின் கனிகளிலும் உனக்கு பூரணமா உண்டாகச் செய்வார். And the Lord and thy God I will make thee plenteous in every work of thine hands, in the fruits of the body, and in the fruits of the cattle, and in the fruits of the land. For good of the land will again rejoice over thee. For the God has the rejoiced over the fathers. வசனம் 10, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேலே சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். If thou shalt and hearken unto the voice of the Lord and thy God to keep these commandments and these statutes which are written in this book of the law, and if thou return unto the Lord thy God with all thine heart and with all thy soul. வசனம் 11, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கும் மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. For these commandments which I command thee this day, it is not an hidden from thee, neither is it for fear of. வசனம் 12, நாங்கள் அதை கேட்டு அதன்படியே செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ள எல்லா அல்ல. It is not in heaven that thou shalt say, who shall go up for use to heaven and bringing it unto use, that we may hear it and do it. வசனம் 13, நாங்கள் அதை கேட்டு அதன்படியே செய்யும் பொருட்டு நாங்கள் எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. Neither is thou behind the sea, that thou shouldest say, who shall go over the sea for use and bringing it unto that we may hear it and do it. வசனம் 14, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. But the words is very near unto thee, in thy mouth and in thy heart, that thou mayest do it. வசனம் 15, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். See, I have set before thee this day life and the good, and death and evil. வசனம் 16, நீ பிழைத்து பெருகும் படிக்கும் நீ சுகந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். In
that commandment thee this day to love the Lord thy God, to walk in this way, and to keep these commandments and these statutes and these judgments, that thou mayest live and multiply, and Lord thy God shall bless thee in the land whither thou goest the possess it. வசனம் 17. நீ கேளாதபடிக்கு மனம் போதித்து நீ இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பையானால், இப்போதான் இருக்கு பிரச்சனை. பட் இஃப் தெனி ஹார்ட் turn way, so that thou wilt not hear, but shalt be driven away and worship other gods and serve him. போகவே கூடாது. போனாலே இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தருமா. கடவுள் திட்டுன்னு திட்டுறாரு. என்னை விட்டுட்டு வேறு தேவர்களை எப்படி நீ தேடலாம் அப்படின்னு. அது தேவர்களை மாத்திரம் இல்லை, நம்ம செய்கிற பாவத்துக்கும் தான் ஒத்து போகுது. நம்ம பாவம் செய்யும் போது அவரை விட்டு விலகி போயிடுறோம். இப்போ திட்டுறாரு. நீ சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். I denounce unto you this day that he shall and surely perish, and that he shall and not and prolong your days unto the land water the though passest over the Jordan to go to possess it. வசனம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேலே வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கும் நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, I call heaven and earth the record this day against you, that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life, that both thou and they seed may live. வசனம் 20. எல்லாமே உன் கையில் கொடுத்துட்டாரு. இதுக்கு சாட்சியாக வானமும் பூமியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை மீறி எந்த பாவமும் நீ செய்ய முடியாது அப்படின்றாரு. வசனம் 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், அவருக்கு மறைப்பொருளும் இல்லை, அவரை நீ அவருக்கு தெரியாமல் எதனா செஞ்சிடலாம்னு நினைக்கவும் முடியாது. ஆதாம ஏவாள் போயிட்டு அந்த தோட்டத்தில் இருக்க கனியை பறித்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மறைஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நன்மை தீமைன்றது தெரிய வந்துடுது. ட்ரெஸ் இல்லைன்றது அவங்களுக்கு தெரிய வந்துடுது. அப்போ மறைஞ்சி ஒளிஞ்சு இருக்கும்போது கடவுள் கேட்குறாரு, பழியை தூக்கி ஏவாள் மேலே போடுறான். ஆதாம் சொல்கிறார், நான் ஏவாளை உன் கையில் தான் கொடுத்துருந்தேன், நீ தான் ஏவாளை பார்த்துக்கணும், நீ எப்படின்ற மாதிரி தண்டனை கொடுக்குறாரு அவர். நீ உன் வாழ்நாள் ஃபுல்லாக வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு இருப்ப அப்படின்னு. அந்த பாம்பு மூலமாக வந்த அந்த சாத்தானுக்கு நிமித்தம் அந்த பாம்புக்கும் சொல்கிறாரு, நீ மண்ணை தின்னுவ, மண்ணில் விழுந்து போவ அப்படின்னு. அதுக்கப்புறமும் சொல்கிறாரு பெண்ணுக்கு, நீ கர்ப்பம் தரித்து பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பெப்ப அப்படின்றதும் சொல்கிறாரு. இவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் அன்றைக்கே நம்ம கீழ்ப்படியாதனால தான் இருக்கும். இன்றைக்கி அவர் நம்மளை மீட்டுட்டார். இருந்தாலும் நம்ம அப்பப்போ நம்ம அந்த பாவத்தை விட்டுட்டு திருப்பி செய்யும் போது சொல்கிறாரு, நீ வேறு எதையே பின்பற்றி போகிற, என்னை பின்பற்றலை அப்படின்றார். வசனம் 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். That thou mayest love the Lord and thy God, and that thou mayest obey this voice, and that thou mayest cleave unto him, for he is thy life, and the longer of the days, that thou mayest dwell in the lands which the Lord swore unto the fathers, to the Abraham, to his and the Jacob, and to give them. And friends, இன்றைக்கி எனக்கு கடவுள் பெரிய ஒரு இதில் காப்பாற்றினார். என் வாஷிங் மிஷின் அடாப்டர் மாதிரி ப்ளக்கு, சின்ன ப்ளக் பாயிண்ட் அது.
பெரிய ப்ளக் பாயிண்ட் பின்னை அடாப்ட் பண்ணி அதை ப்ளக்கிங் பண்ணும்போது மெல்ட்டு, அதாவது ஒரே டைமில் மூணு இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம், அதில் ப்ளக்கிங் பண்ணலாம். அப்படி நான் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. லைன் வந்து எர்த்தில் கனெக்ட் ஆகி உள்ளே மெல்ட் ஆகி ஆரம்பிச்சிருந்தது. அதை வந்து எனக்கு 3-4 டைம் வார்னிங் கொடுத்தது அந்த ஸ்விட்ச்சு. காட் கிஃப்ட்டு. அப்புறம் நான் அதை திறந்து சிங்கிள் லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை கனெக்ட் பண்ணி போட்டுட்டேன். வாஷிங் மிஷின் வந்து ட்ரைன் ஸ்பின்னிங் அப்படின்ற ஒரு மோடில் அதை வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணால் ஒர்க் ஆகலை. ஆல்ரெடி தண்ணி ட்ரைன் ஆகி வெளியே போகும் ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் போகல. இப்போ வந்து வாஷிங் மிஷின் ஓடுது, அது மட்டும் செய்யுது. திரும்பி இன்னொரு நாள் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன் காரணம் பார்த்திங்கன்னா, எனக்கு முன்னாடியே நிறையா டைம் வந்து அதை அலர்ட் பண்ணியிருந்தது. அது என்னால் தான். ஆக்சுவலி நான் ஒரே டைமில் ஃபோன் சார்ஜிங் பண்ணணும், வாஷிங் மிஷினும் ஓடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அது உள்ளே ராங்காக உள்ளே போயிட்டு இதாகி மெல்ட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் எனக்கு அந்த புகை வந்தது, உள்ள பிளாஸ்டிக் ஸ்மெல்லு. அந்த இடத்துலேருந்து வாஷிங் மிஷினை காப்பாற்றினார், என்னையும் காப்பாற்றினார், கரண்ட்டில் எல்லாத்தையும் காப்பாற்றினார். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் காலையில் போட்டது இப்போ தான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுது. தேங்க்யூ காட். நேற்று வந்து கஸ்டமருக்கு போனேன், அவங்க 50 ரூபா டீ காசு கொடுத்தாங்க, நான் டீ குடிக்கல. விஆர் மால் சென்னையில் வந்து ஷார்ப்புன்னு ஒரு ஷாப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பில் உள்ளே போயிட்டு கேரமல் பாப்கார்ன் சூப்பராக இருந்தது, அதை வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது, 10 ரூபா. அதுக்கு ஒரு பேர் இருந்தது, கேரமல் ஏதோ ஒரு பேர் இருந்தது, அது தெரில சரியா. அதுக்கப்புறம் மன்ச் 5 ரூபா, அது 2 ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டுன்னு ஒரு பிஸ்கெட் இருக்குது, 10 ரூபா அது ஒன்று. அதுக்கப்புறம் மன்ச்லேயே வந்து மில்கில் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்நாக்ஸ், அதையும் வாங்கினேன். 50 ரூபா சரியாக போயிடுச்சு. தண்ணி வாங்கலாம்னு நினச்சேன், கூலிங் அது இது வாங்க வேணாம், ஆல்ரெடி நம்மளுக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமரை ஸ்பென்சர் கூப்பிட்டு போயிட்டு காட்டிட்டு திருப்பி வீட்டில் ரிட்டன் விட்டேன். 50 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அந்த கஸ்டமர் எப்போயுமே 50 ரூபா கொடுப்பாரு, ரொம்ப ஸ்மூத்தாக நம்மக்கிட்ட பேசுவார் கஸ்டமர். அவங்களுடைய மருமகன் தான் சிங்கப்பூர்லேருந்து விசிட் பண்ண சென்னை வந்திருக்காங்க. நேற்று அந்த கஸ்டமருக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணேன். இந்த மாதத்துக்குள்ளே காட்டி கட்டணும். இன்றைக்கி லேட்டு தான், இப்போ இதை முடிச்சுட்டு நான் டியூட்டி ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நேற்று தினத்தில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நல்லா நடந்தது சொன்னாங்க எங்கள் அம்மா. நல்லா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு வந்து இங்கே 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கெலாம் 5 மணிக்கு ரெடியாகி 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடணும். கிளம்பி அங்கே 7 மணிக்கு சர்ச்சில் கொயரில் பார்ட்டிசிபேட் பண்ணி 7 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி போயிடணும். முன்னாடியே ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போகிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு 1 ஹவரில் முடிஞ்சிடும். அப்புறம் 8 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஒரு ஜாப் போயிட்டு டிவி கட்டணும். இதுதான் நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.